நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு 8 + 6 + 25 + 10 + 2 ஒன்லி நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் டிவைட் பை x² - 2x + 7 x² - 2x + 7. இங்கே இது எப்படி எடுக்கிறோன்னா 2 இந்த -2 +2 ஆகும், +7 -7 எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து நம்ம 2 நம்பர்ஸ் ரிமைண்டருக்காக விட்டுட்டு இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்கிறோம். 8ஓட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16, தென் 8 7s are 56. 8 2s are 16 இங்கே எடுத்துக்கிறோம். 8 7s are 56 இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, அதனால தான் சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் 16ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 22 வரும். தென் இப்போ இந்த 22ஓட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 22 × 2 44, ஒரு 22 × 7 14 154 வரும். அது மைனஸில் வரும் இங்கே. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு 13 வருது, +13 வரும். இப்போ 13ஓட திரும்ப இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 13 × 2 26, அதை இங்கே எடுத்துக்கிறோம், இதுக்கு கீழே. அதுக்கப்புறம் 13 × -7, 13 × 7 பண்ணிங்கன்னா -91 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை மைனஸ் பண்ணும்பொழுது -89 வருது. அதுக்கப்புறம் இது வந்து ஸோ நமக்கு வந்து மைனஸ் பண்ணும்பொழுது 118 வருது, இங்கே -89. இதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம x⁴ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, நம்ம இங்கே வர நம்பரை x³ எடுத்துக்கணும். 8 வந்து 8x³ அப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து சிம்பிள் ஒன்றுமே இல்லைன்னா +22 x², தென் +13x, இதுதான் கோஷியன்ட். ரிமைண்டர்னால் இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 118x - 89, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.